வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. டிடிஎஃப் வாசனின் மஞ்சள் வீரன் படம் அவ்வளவுதானா? பட இயக்குனர் கலக்கத்தோட இருக்கிறதா தகவலானது வெளியே இருக்கு. அத பற்றின முழுமையான தகவல இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசன் தற்போது திரைப்படங்களில் நடித்து வந்துட்டு இருக்கிறாரு. சென்னையிலிருந்து மகாராஷ்டிரா வரை பைக்ல பயணம் செய்றதா முடிவு பண்ணி அவ்வாறு பயணம் செய்தபோது பள்ளத்தில் தவறி விழுந்தார். தவறி விழுந்த அவரை மக்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்றதாக அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர் மீது 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் 2 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. வாசனை பாலுச்செட்டித்துறையினர் கைது செய்து 3 மணி நேரமாக விசாரணை நடத்தி வந்துட்டிருக்கிறாங்க. விசாரணைக்கு பின் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மருத்துவமனையில் இருந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அக்டோபர் 3ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி இனியா கருணாகரன் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் உத்தரவின் பேரில் வாசனை சிறைக்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் வாசன் நடித்து வரும் மஞ்சள் வீரன் என்ற படத்தின் நிலை என்னவாகும் என்பது மக்களிடையே கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. படத்தின் இயக்குனராக செல்லத்தை கேட்டபோது வழக்கறிஞர்களை ஆலோசித்த பிறகு படப்பிடிப்பின் நிலை அறிவிக்கப்படும் என்று கூறுகிறார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. மீண்டும் டிடிஎஃப் வாசன் அவர்கள் படத்தில் நடிக்கப் போகிறாரா அல்லது அந்த படமானது பாதியிலே நிறுத்தப்படுமா அப்படின்ற பல கேள்விகளுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பதில்களாக நம்ம கொடுக்கலாம். தற்போது பார்த்திங்கன்னா டிடிஎஃப் வாசன் பார்த்திங்கன்னா கை காலில் அடிக்கப்பட்டு பிளேட் வைக்கப்பட்டு மாவு கட்டுடன் பார்த்திங்கன்னா சிறையில் அடைபட்டிருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா வெளிவந்து திரைப்படம் நடிக்கிறாரா இல்லையான்ற அனைத்து விதமான தகவல்களும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.